வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து தவால லெக் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஆயில் இருந்தால் போதும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், ஒரு ஆஃப் லெமன், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அடுத்து 2 லெக்குங்க. 2 லெக்கு வந்து நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலாம், இதே மாதிரி நிறைய லெக் இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தட்லேயே ஃப்ரை பண்ணலாம். ரொம்பவே வந்து டீப்பாக வந்து நல்லா வெந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து நல்லா ஸ்லைஸாக வந்து லெக் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஆஃப் லெமன் வச்சுருக்கோம், அதை வந்து அப்படியே மேலே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற மசாலா எல்லாம் அப்படியே கலந்து மேலே அப்படியே ஃபோட்டிங் மாதிரி அப்படியே கொட்டிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து இந்த மசாலா அப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மேலே வந்து இந்த சிக்கனில் உள்ள தண்ணி வச்சு அப்படியே மேலே நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. இது மாதிரி தண்ணி இல்லாமல் அப்ளை பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிக்கனுக்குள்ளார எல்லா மசாலாவும் அப்படியே ஆட் ஆகுங்க. அதோட அந்த டேஸ்ட்டும் அப்படியே வந்து மனமும் டேஸ்ட்டும் அப்படியே உள்ளார வந்து ஆட் ஆகிடும். அப்புறம் வந்து நிறைய வந்து எண்ணெய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால சீக்கிரமாக நல்லா வெந்துடும். இது மாதிரி வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துக்குங்க மசாலாவை. அப்புறம் வந்து கலருக்கு வந்து கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அது வந்து ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி கலக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக நல்லா வந்து தண்ணி கலந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3த்தையுமே வந்து ஆட் பண்ணி மேலேயும் வந்து நல்லா கோட்டிங் கொடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்போதுமே வந்து சிக்கன் 65க்கெலாம் ஃபஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு போட்டுருவோம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன போகிறோம்னா இப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக. இது ஏன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம்னா இது வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். வாசமும் வந்து ஹோட்டலில் உள்ள மாதிரி ஒரு தந்தூரி அளவுக்கு வந்து இந்த வந்து வாசம் வரும். தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து உடம்புக்கும் வந்து கெடுதல் கிடையாது, நல்லது. ஏன்னா வந்து நம்ம ஆயில் வந்து உள்ளார அவ்வளோ போகாது, மேலே மட்டும் ஃப்ரை ஆகி உள்ளார வந்து அந்த ஹீட்லேயே நல்லா வந்து வெந்துடும். இது மாதிரி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மேலால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் சலசலன்னு தண்ணி விடும். அதனால் 5 நிமிஷம் வெளியிலே ஊற வச்சுருங்க. அதுக்கிட்டையும் வந்து ஊறிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வந்து நல்லா அகலமாக எடுத்துக்கலாம். அகலமாக எடுத்துக்கிட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஊறி மசாலாலாம் நல்லா செட் ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா வந்து செட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆகிட்டு பாருங்கள், நல்லா வந்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் ஆயில் இருந்தாலே போதும். இதை வந்து ஃபுல்லாக கடாய் ஃபுல்லாக நல்லா சுற்றி விட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கிற மசாலா சிக்கனை அப்படியே வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற தட்டில் இந்த ஒட்டியிருக்கிற பாத்திரத்தில் எல்லாம் அப்படியே மேலே வந்து அப்படியே கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம். மசாலாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை மாதிரி நம்ம வந்து நல்லா ஒரு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து நல்லா அப்படியே மூடி போட்டுட்டோம்னா நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இதிலே பாதி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து அடுத்த பக்கம் நம்ம வந்து திருப்பி பட போடுறோம். இது வந்து நம்ம வந்து சோளா மாவுலாம் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாது. அதனால் வந்து நம்ம தாராளமாக திருப்பி போடலாம்.
ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு தந்தூரி சிக்கன் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இது மாதிரி வந்து டீப் ஃப்ரை பண்ணால் கூட உள்ளார அப்படியே ஒரு ஆயில் மாதிரி இதாகி கொஞ்சம் குக்காமலாம் இருக்கும். ஆனால் இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எண்ணெய் இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு மெரூன் கலரில் வந்துருச்சு. அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. வாழ்க வளமுடன்.